ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலக்கநந்தா பாகீரதி நதி தேவதைகளுக்கு வந்தனங்கள், ஹிமாலய ராஜனுக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், இன்றைய அன்புக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள், இன்றைய வாழ்க்கைக்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், வராகமூர்த்திக்கு வந்தனங்கள். மகோன்னதமான தேவப்பிரயாகை, அதனுடைய வைபவம் ஸ்கந்த புராணத்தில் சொல்லபடி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் ரொம்ப விசேஷமாக நாம் வராக தீர்த்தம் அதனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படி சர்வ பந்து தபஸ் பண்ணார், பகவான் எப்படி காட்சி கொடுத்தான், இதெல்லாம் சொல்லி அப்புறம் பகவான் எப்படி வராக சிலாவாக மாறினார், சர்வபந்து உட்காந்து தபஸ் பண்ணுற அந்த குகை, அது துவாதசி, வராக துவாதசின்னு பெயர். அந்த துவாதசியில் பகவானை சேவிக்கிறது அவ்வளோ விசேஷம். அது முக்கியமாக நம்ம இந்த வராக சிலால காண கிடைக்கிறது. முக்கியமாக இந்த வராக துவாதசி அப்படின்றது சாந்திர மாச அடிப்படையில் அழகாக மாக மாசத்தில் வரும் வராக துவாதசி. ரொம்ப விசேஷம் இந்த வராக துவாதசி. இந்த 2026 கூட 29 ஜனவரி வந்தது இந்த வராக துவாதசி. சரியா? அதுக்கப்புறமா நேற்று கேட்டுன்றதில் அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம் இந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் என்னன்னு உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். அர்க்யம், அர்க்யம் அப்படின்றது பகவானுடைய கைகளை அலம்பரத்துக்கு கொடுக்குற ஜலம். பாத்தியம் அப்படின்றது திருவடி பாதத்தை அலம்பரத்துக்காக கொடுக்கறது பாத்தியம். அர்க்யம், ஆச்சமனீயம் வாய்க்கு கையால் ஜலம் வாங்கி வாயில் அப்படி விடுறதுக்கு ஆச்சமணி. நிறைய விஸ்தாரமாக சொல்ல அர்க்யம், பாத்தியம், அதாவது உதட்ட நினச்சிக்கிறதுக்கு, வாயை நினச்சிக்கிறதுக்கு ஆச்சமனீயம் அப்படின்னு மந்திரங்களை சொல்ல. அர்க்யம், அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம். அப்படிலாம் அந்த பூஜையெல்லாம் பண்ணணும். எப்படி பகவானுக்கு அந்த ஷோடச உபசார பூஜை மாதிரி எப்படி சந்தனம் கொடுக்கணும், எப்படி தாம்பூலம் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்கந்தன் சொல்கிறார், வராகருடைய நாமங்களை ஜபிக்கணும். என்னென்ன நாமங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்கந்தன் சொல்கிறார், ஸ்ருணுஷ்வைகமனா விப்ர நாமானி க்ரோடரூபிணஹ பிரதானானி முனி ஸ்ரேஷ்ட யைஸ்து துஷ்யதி மாதவஹ வராஹஸ்ச ப்ருஹத்துண்டோ. இந்த பகவானுடைய நாமங்கள் இப்போதுலேருந்து. சரியா? வராஹஸ்ச ப்ருஹத்துண்டோ ப்ருஹத்தந்தோ மகாபலஹ சர்வலோகப்ரிய கிருஷ்ணோ ஹிரண்யாக்ஷ நிஷூதனஹ ரசாதலகதாயாஸ்து பிரத்யா உத்தாரக பிரபு
வேத பிரியோ வேதவாதி வேதாங்கோ வேத பாவனஹ யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞபுக் யஜ்ஞநாயகः பக்தி பிரியோ பக்திவஷ்யः ஷாமாங்கோ லோஹிதானனः महातेजा निधिपतिः सर्वकृत् सर्वहृत् तथा नारायणो वासुदेवः सर्वदुष्टनिषूदनः இப்படி 28 நாமங்கள். அஷ்டாவிம்சதி நாமானி கதிதானி தவாக்ரதः வாராஹானி சுபுண்யானி விஷ்ணு பக்தி கராணி ச. இதெல்லாம் அழகா அஷ்டாவிம்சதி நாமங்கள் வராகருடையது. அஷ்டாவிம்சதி அப்படின்னா எத்தனாவது நம்பர் சொல்லுங்க, கண்டுபிடிங்க. ரொம்ப அழகா ஸ்கந்தன் இந்த வராகருடைய நாமத்தினுடைய வைபவங்களை சொன்னார். இந்த நாமங்களை ஜபிக்கணும். இதில் விசேஷமாக ஸ்கந்தன் சொல்கிறான், யப்படேத் பிராதர் உத்தாய வினித்ரோ பக்தி தத்பரஹ. காத்தால எழுந்து இதை வாசிக்கணும். வாசிச்சா என்ன பிரயோஜனம்னா, அஸ்வமேத சஹஸ்ரஸ்ய கிருதஸ்ய பலமாப்னுயாத். அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன் கிடைச்சிடும். இந்த வராகமூர்த்தியினுடைய இந்த நாமங்களே விடியற்காலையில் எழுந்து சொல்லுபவர்களுக்கு அஸ்வமேத சஹஸ்ரகிருதஸ்ய, அஸ்வமே 1000 சஹஸ்ர 1000 அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன் கிடைச்சிடும். காத்தால எழுந்து தூக்கம்லாம் விட்டுட்டு யார் இதை ஜபிக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி 1000 அஸ்வமேத யஜ்யம் பண்ண பலன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பகவானுடைய நாமங்கள் திரும்ப சொல்லட்டுமா? வராஹஸ்ச பிருஹத்துண்டோ பிருஹத்தந்தோ மகாபலஹ சர்வலோக பிரிய கிருஷ்ணோ ஹிரண்யாக்ஷ நிஷூதனஹ பிரசாதலகதாயாஸ்து பிருத்வ்யா உத்தாரக பிரபுः வேத பிரியோ வேதவாதி வேதாங்கோ வேத பாவனः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்ஞா யஜ்ஞபுக் யஜ்ஞநாயகः பக்தி பிரியோ பக்திவஷ்யः ஷாமாங்கோ லோஹிதானனः மகாதேஜா நிதிபதிः सर्वकृत् सर्वहृत् तथा नारायणो वासुदेवः सर्वदुष्टनिषूदनः. இந்த நாமங்கள் காத்தால என்று சொன்னால் 1000 அஸ்வமேத யஜ்யங்கள் பண்ண புண்ணியம் கொள்வது. ஸ்கந்தன் கேட்டுருக்கிறது. நாரதர் தேவப்பிரயாகை மாஹாத்மியம், ஸ்கந்த புராணம், கேதார கண்டம், அதில் சொல்கிறார். शीलाग्रे पठनादेव श्रवणात् सावणात् तथा यं यं कामयते कामं तं तं प्राप्नोति दुर्लभம். அந்த வராக சில பக்கத்தில் உட்காந்து யார் வாசிக்கிறாளோ, யார் கேட்குறாளோ, அவர்கள் எல்லாருக்கும் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் கிடைக்கும். மாச மாத்திரேன யக்கச்சித் அனேன விதினா முனே பூஜனம் பிரகரோத்யேவ பரம் சித்திம் அவாப்னுயாத். அவ்வளவு அழகா இந்த சில பக்கத்தில் உட்காந்துட்டு இதை படிக்கிறவா கேட்குறவா கேட்க சொல்கிறவா எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு மாதம் சொன்னபடி இந்த வராக சில பக்கத்தில் இந்த பூஜை எல்லாம் பண்ணி ஸ்நானம் எல்லாம் பண்ண பெரிய சித்தி கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுக்கப்புறமா சொல்கிறார், அப்படி பண்ணுறவங்க என்னடா கிடைக்கும்னா, இஹ சைவ பராம் லக்ஷ்மி
பிரஜாஷ பிராப்பிய நாரத. இங்கே லக்ஷ்மி அனுகிரகம், நல்ல புத்திர பௌத்திராதிகள் எல்லாம் கிடைக்கும். சுக போகம் து கிருத்வாவை மிருதோ வைகுண்டம் ஆவிஷேத்து. அதுக்கப்புறம் நல்ல சுகபோகங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு வைகுண்ட லோகம் போவார். வாராஹே தீர்த்த ராஜேது ஸ்நாத்வா அனந்த பலம் லபேத். இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனால எல்லையில்லாத பலன் கிடைக்கும். பித்ருன் தசந்தர், ரொம்ப அழகாக சொல்கிறார். பித்ருன் தசந்தர்ப்பிய விதிவத் பித்ருப்யோ வரமாப்னுயாத். பித்ருகளுக்கு இங்கே விதிப்படி தர்ப்பணம் பண்ணுறவர்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். இதி தே கதிதம் விப்ர யத் பிருஷ்டோஹம் த்வயா அனக புண்ணியம் பவித்ரமாயுஷ்யம் ஸ்ரவணாத் புண்ணியவர்தனம். ஆயுஷு இதெல்லாம் தரக்கூடிய இந்த உத்தமமான சரித்திரத்தை நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொல்கிறார். அப்போ அத்தனை விசேஷம் இந்த வராக தீர்த்தம். ஜெய் போலோ வராகமூர்த்திக்கு ஜெய். வராகமூர்த்திக்கு ஜெயம் சொல்லுவோம். ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோ. வராகமூர்த்திக்கு ஜெயம் சொல்லுவோம். ஜெய விஜய் பவ. அது ஜெய் போல வராகமூர்த்தின்னு சும்மா தமிழில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஸ்கந்தனுடைய உவாச்ச. அத பரம் மகாபாக சௌரகுண்டஸ்ய விஸ்தரம் யதுக்தம் தக்ஷிணே தீரே கங்காயாம் அதிபுண்யதம் தஸ்ய உற்பத்தியம் ச மாஹாத்மியம் ஸ்ருணுஷ்வைகமணா பிரிய தத்சமோ நாஸ்தி த்ரைலோக்யே புண்ணியாத்மா பகவத் பிரியः புரா சூரியஸ்தபச்சக்ரே தீர்த்தேஸ்மின் பிரவரே முனே தேனாஸ்ய தீர்த்தராஜஸ்ய நாமாபூ சூரியதீர்த்தகம் அஸ்மின் தீர்த்தே நரஸ்நாத்வா சர்வபாபை பிரமுச்யதே பிராப்ய சைவ பராம் ருத்திம் அந்தே சூரியபுரே வசேத். அதுக்கப்புறமா சௌரகுண்டம் அப்படின்றத பற்றி சொல்கிறார். சூரிய குண்டம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இது சௌரகுண்டம் சூரிய தீர்த்தம்னு சொல்கிறார். இது தட்சிண தீரத்தில் இருக்குது அப்படின்றார். நீங்கள் முன்னாடி கேட்ட சூரிய தீர்த்தம் எங்கே இருக்குன்னு திரும்பி கேட்டு பாருங்க. இது சௌரகுண்டம், அது சூரிய குண்டம் சொல்லலாம். இது சூரிய தீர்த்தம்ன்றார். ஏற்கனவே இந்த மேதாதிதி தேவதாஸ் அது வேற, இது வேற. ஏன்னா லொக்கேஷன் மாறுறது, தேடி கண்டுபிடிப்போம். சரியா? இந்த இடத்துல முன்னாடி சூரியனே தவம் செஞ்சிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மேதாதிதியும் தேவதாசும் தபஸ் பண்ணி சூரியன் ஆவிர்வாவம். இங்கே சூரியனே தபஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல யார் குளிக்கிறாளோ எல்லா பாவங்களும் போயிடும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு சூரிய லோகத்தில் வாழ்க்கை கிடைக்கும்னு இருக்கு. அஸ்ய தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் யதா பிராப பராம் கதிம் சாண்டாலி சகிதோ விப்ர துராத்மா துஷ்டமானசஹ தஸ்ருணுஷ்வ மகாப்ராஜ்ஞ ப்ரோச்சமானம் மயா முனே புரா அத்ரிவம்சஜோ விப்ரோ வேத வேதாங்க பாரகः கிருஷ்ணானந்த இதி க்யாத சர்வசாஸ்திர விசாரதः. அத்ரி வம்சத்தில் வேதாங்கங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு பிராமணன் இருந்தார். கிருஷ்ணானந்தன் அப்படின்னு அவருக்கு பெயர். அவருக்கு ஒரு புள்ள இருந்தால் மகானந்தன்னு பேர். தஸ்ய புத்ரோ பபூவாத மகானந்த இது ஸ்மிருதः மிருதே பிதரி துஷ்டேன மகானந்தேன நாரத சர்வம் வியக்தம் ஸ்வஸ்ய கர்ம பிரஷ்டச்சாசௌ பபூவஹ திரவியம் பித்ராஜிதம் தேன க்ஷயம் நீதம் துராத்மன. இந்த கிருஷ்ணானந்தன் ஒருத்தர் இருந்தார். எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர், நல்ல வேதாங்கங்கள் எல்லாம் கரைச்சி குடித்தவர்.
அவருடைய ஒரு பிள்ளை மகானந்தன்னு பேர். அப்பா ஒரு காலத்தில் அந்த கிருஷ்ணானந்தன் இறந்து போன பிறகு இந்த மகானந்தன் இந்த பிராமண தர்மத்திலையும் விலகி போயிட்டான். அப்பா வச்சிருந்த சொத்தெல்லாம் போச்சு. அதுக்கப்புறமா வாழணுமே, அதனால் துஷ்ட கர்மணி மக்னோசௌ சுகர்ம பரிவர்ஜித சகார துஷ்ட கர்மணி சந்தியோபாசன வர்ஜித. சந்தியாவந்தனம் இதெல்லாம் விட்டுவிட்டான். எல்லா கெட்டவாடு பழகினான். துஷ்டை சகச்சரன் விப்ரஹ சௌர கர்மரத சதா இத்தியேவம் வர்த்தமானோசௌ பரித்யக்தச்ச ஜாதிபிகி. எல்லாரும் அவனை விட்டுவிட்டா. யார் வந்து கெட்டவனை வச்சுக்க போகிறா? எல்லாரும் ஒதுக்கிதான் தள்ளுவானாலும் பிரச்சனை வருதுன்னு. ஸோ கதோ தேசாந்தரே விப்ரஹ சௌரயித்வா பிருகத் வசு. பல ஊர்கள் போனால் கொள்ளையடித்தான், நிறைய சொத்து சேர்த்தான். அப்போ பல ஊர்கள் போகும்பொழுது தத்ர திருஷ்டுவா மகாம்லேச்சி நர்த்தகி பிரமதோத்தம தாம் திருஷ்டுவா விஹ்வலாங்கச்ச கீதேன பரிமோகித. அப்போ அவன் பல ஊர் சுற்றின்னு போகிறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு நல்ல நாட்டியம் ஆடுறவள், பாட்டு பாடுறவளெல்லாம் பார்க்குறான். அவளை பார்த்து மயங்கி போயிட்டான். தமுவாச்ச மகானந்த காம பானாபிபீடித. உடம்பு அனுபவிக்கணும்ன்ற ஆசையில் மகானந்தன் அவகிட்ட பேசுகிறான். யார்கிட்ட? அந்த நர்த்தகி கிட்ட பேசுகிறான். மகானந்த உவாச்ச அஹோ சுந்தரி தே ரூபம் ஜாத்தம் வை கேன கர்மண கா வா த்வம் வத கல்யாணி மனோஹிருத்வ ஆகதம் மம தனம் கிருஹாண வாமாட்சி சதா சம்சாதி மாம் பிரியே त्वया विना न जीवामि क्षणमात्रं दयाम कुरु. அம்மா, என்ன கர்மா பண்ணி இவ்வளோ அழகாக உனக்கு கிடச்சிது? யார் நீ? என் மனசை கொள்ளையடிச்சிட்டாய். அழகான கண்கள் உடையவளே, இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கோ, என் கூட இரு, என்னை ஆனந்தமாக உன்னை அனுபவிக்க விடு. உன்னை விட ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது. தய பண்ணுமா? அது காமம், உடம்பு அனுபவிக்கணுன்ற ஆசை. ஸ்கந்த உவாச்ச இத்யுக்த்வா யவனீதேன மகானந்த துராத்மன பிரத்யுவாச்ச ததசாந்தம் தர்மார்த்த சகிதம் வச்ச. அப்போ அந்த ஏழை வயசு பொண்ணு யவனி நிதானமாக இந்த மகானந்தன் இடத்துல சொல்றா. ம்லேச்சி உவாச்ச போ போ த்விஜவர சிரேஷ்ட மைவம் வக்துமிஹார்கசி அஹம் து யவனி நீச்சா தொம் வை பிராமண சப்தமக. நான் ரொம்ப கேவலமான ஒரு காடி. யவனின்னு என் பேர். நீ நல்ல பிராமண குலத்தில் பிறந்தவன். பிராமணானாம் அகம் யாஸ்மி திருஷ்டும் ச த்விஜசுந்தர அஸ்மாக்கம் யவனானாம் து யூயம் வை தேவதா ஸ்மிருதா. இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கோம். அஸ்மாக்கமபி யூயம் வை அகம்யா விதினா கிருதாக அகம்யாகமனாத்விப்ர நரகஸ்தானம் ஆப்னுயாத். எங்களோடலாம் சேர்ந்தால் உனக்கு நரகம்தான் கிடைக்கும். ஆயுர்வைக்ஷியதே யஸ்மாத் தஸ்மாத் தத் பரிவர்ஜயேத் கச்சத்வம் ஸ்வாகிருகம் விப்ர நிஜ கர்மரதோ பவ. இது மாதிரி யவனிதான். ஆனால் சொல்கிறாத மாதிரி எங்களோடலாம் சேராது, ஆயுசும் போயிடும். அதனால் எல்லாம் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போ, உன் கர்மாவை பண்ணு அப்படின்றான். ஸ்கந்த உவாச்ச இது ஸ்ருத்வா து தத்வாக்கியம் தர்மார்த்த சகிதம் முனே விமனாக பிரத்யுவாச்சேதம் லேச்சீம் தாம் த்விஜநிந்தித. இவ்வளோ அழகாக சொல்லிட்டா. பொண்ணே மகானந்தன் சொல்கிறான். மைவம் ப்ரூஹி பிரியே காந்தே நாகம் வேத்மி ஸ்வகர்மகம் யதினோ மன்யசேவார்த்தாம் மரிஷ்யாமி தவாக்ரதः त्यक्तोहम बांधवैः कांते कुत्र यास्यामि सुंदरी
பிரஷ்டோ ஜாதோ துராச்சாரக பூர்வமேவ துராசதக. இப்போ மகான சொன்னான், இப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு என் கர்மாவே தெரியாது. இங்கே பாரு, என் பந்துக்கள்லாம் என்னை விட்டுட்டான், நான் எங்கே போவேன்? ஏற்கனவே என்னை குடும்பத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு, ஜாத்திலையும் ஒதுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் தனியான கெட்டு போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. உடனே ஸ்கந்தன் சொல்கிறார், இத்தியுக்துவா தேன விப்ரேன பதிதம் பாதையோர் முனி சாப்பி மிளேச்சி புனப்பிராக ஹர்ஷயந்தி திஜம் த்விஜ. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவன் அப்படியே நடு ரோட்டில் இருக்கான். அப்போ அந்த பிராமணனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறான், भो भो मुनिवर श्रेष्ठ वने गच्छावहे हत अत्रत्या मम यवना आवयोर दुःखदा किल भविष्यन्ति ततो विप्र गच्छावो देशमन्यकम. நம்ம வனத்துக்கு போகலாம். இங்கே நீங்கள் இருந்து வச்சுக்கோ, நம்ம 2 பேர் கொண்டு போட்டுருவா எங்கள் ஆளுங்கள்லாம். வா, நம்ம வேறு ஏதான ஊருக்கு போயிடலாம். அவன் வராதுன்றா, அவன் கேட்கல, 2 பேர் வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்றான். ஸ்கந்த உவாச்ச இத்தியாபாஷ்ய த்விஜம் நிந்தியம் விரராம மகாமதே பாதையோபதிதஸ்ய உத்தஸ்தோ ஹர்ஷதோ த்விஜ. எழுந்து சந்தோஷமாவா போகலாம் அப்படின்னா, ஜக்மது யவனீ விப்ரௌ வன்யமார்கேன நாரத ததக்கதச்சின்னகரே பிராப்தௌ தம்பதி கிளை. வேறு ஒரு கிராமத்துக்கு போனால், வேறு ஊருக்கு போனால், அங்கே தம்பதியாக வாழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ இருந்த பைசாலாம் போச்சு. காலே து தனம் சர்வம் க்ஷயம் கதம். அப்போ உடனே என்ன பண்ணால் திரும்பியும் திருடி தனத்தை சேர்த்து இதோட சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறா. கொஞ்ச நாள் அங்கே, கொஞ்ச நாள் இருக்கா. அவர் இன்னொரு நகரத்தில் போயிருக்கா, இங்கே கொள்ளை அடிச்சுன்னு வேறு இடத்துல போயிருக்கா. அப்போ காலப்போக்கில் 2 மகனும் 2 மகளும் அவளுக்கு பிறக்கிறாள். கொஞ்ச நாளில் அந்த 2 பசங்க செத்து போயிட்டு, ஆம்பளை பசங்க. ஏகஸ்மின் சமயே தஸ்ய புத்ரோவை யம மந்திரே கதோ வைத்தேச்ச கன்யே ச கதேது முனிவந்தித. கொஞ்ச நாளில் அந்த 2 பொம்பளை பசங்களும் செத்து போயிட்டான். அதே சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த 2 பிள்ளைகளுடைய மரணம், 2 பெண்களுடைய மரணம் அவனை ரொம்ப பாதிச்சு எடுத்து. அடவோ, அழுது 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 என்ன, அதாவது பிடிப்பு இல்லாமல் போயிடுது வாழ்க்கையில். கதவந்தௌ அந்நிய தேசே வைராக்கியாவிஷ்ட மானசம். சரி, அந்த ஊர் துக்கம் தாங்க முடியும், வேறு ஊருக்கு போகிறான். தயோஸ்து கச்சதோரேவ ஆஜகாம மகாமுனிகி. இங்கே ஒரு இடத்துக்கு போகிற வழியில் பரத்வாஜ இதிக்கியாதோ வேதாங்க பாரக பரத்வாஜ மகாமுனியை பார்க்குறா. தம் திருஷ்டுவா முனிஷார்தூலம் தஸ்ய வை பேதது பதே ஊச்சுதுச்ச இதம் வாக்கியம் பாரத்வாஜம் மகாமுனி. பரத்வாஜ முனிவரை பார்த்தா அவர் திருவடியை பிடிச்சிருந்து 2 பேரும் சொல்கிறா, தா ஊச்சதுஹு भो भो द्विजवर श्रेष्ठ गच्छन्तौ निरयार्णवे त्राहि त्राहि महानीचौ दयावंतो ही साधवः. சாதுக்கள் தயா சிந்துவாச்சே, ரொம்ப நீச்சமானவர்கள், எங்கள் 2 பேரையும் காப்பாற்றுங்கோளே அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் காலில் விழுந்து கதறா. அப்படியே சுற்றி அடித்து எங்கேயோ ஒரு சத்குருநாதனை தெய்வம் காட்டி கொடுக்கறது. லைஃப்பில் எல்லோரும் தவறு செய்வார்கள், இப்படியே போவார்கள். இப்போ முன்னாடிலாம் பண்ண பாவம்லாம் பெருசாக தெரியல. இப்போ எல்லாத்தையும் இழந்த பிறகு வாழ்க்கையே பெருமையாக போய் சாகவும் முடியலை. அழுது 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 மனசில் இந்த பாவங்கள்லாம் அப்படியே சுயபச்சாதாரம்லாம் வந்து கதறி அழுது இப்போ மனசு அப்படியே வெறுமையாக இருக்குது.
இந்த சமயத்தில் பரத்வாஜரை கொண்டு வந்து பகவான் காட்டுறான். இப்போ போகிற வழியில் பரத்வாஜர் தரிசனம் கிடைக்கிறது. லைஃப்பில் எல்லா பிடிமானமும் விட்டு போகிற சமயத்தில் தெய்வம் ஒரு பிடிமானம் கொடுக்கும். பர்பஸ் ஆஃப் லைஃப் அது ஏதோ ஒரு சமயத்தில் புரியும். சில நஷ்டங்கள், சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில அவமானங்கள், சில மரணங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொன்றத்துலையும் ஏதோ ஒரு பாடம் கற்றுப்போம், வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஸோ இவர்களுக்கு இந்த பரத்வாஜ மகாமுனிவருடைய தர்சனம் கிடச்சது. காலில் விழுந்து அழறா, யார் நீங்கள், என்ன ஆச்சு சொல்லுங்கலாம் கேட்டேன். சொன்னான், நான் பூர்வஜன் பண்ணுவோ, நான் பிராமண குலத்தில் பிறந்தவன், அத்ரிவம்சம் உற்பன்னோ பிராமணாச்சார வர்ஜித. பிராமணதான், அந்த அத்ரிவம்சத்தில் வந்த பிராமணன். ஆனால் அதுக்கான ஒரு இதுவும் இல்லை. ஸோ இந்த அப்படியே பல ஊர்களாக சுற்றின்னு இருந்தேன். அப்போ இந்த பொம்பளையை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா. 2 பேரும் அப்படியே அவளோட 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பல ஊர்கள் சுற்றினோம். 2 பசங்க உற்பத்தி ஆனால், 2 குழந்தைகள் உற்பத்தி ஆனால். நம்ம காலப்போக்கில் எல்லாம் செத்து போயிட்டா. ஒரே துக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆகத்தோ முனிஷார்தூல ஸ்வபாக்யாத் பூர்வ சம்ஹிதா. ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியம் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டோம். பவதோ தர்ஷனம் ஜாத்தம் கதா பாத்தக ராசையக. உங்கள் தரிசனமே எங்களுடைய பாவங்கள்லாம் போயிடுத்து, இதுதான் வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல அவர் விஷயம் சொல்றார். என்ன விஷயம்? நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ கங்கா மையாக்கி. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், பாரத தேசத்திற்கு வந்தனங்கள், இமாலய பர்வதத்திற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், இன்றைய ஆனந்தத்திற்கும் அன்புக்கும் அருளுக்கும் வந்தனங்கள், இந்த வாழ்க்கைக்கு வந்தனங்கள், வருங்காலம் பகவானுக்காகவே சமர்ப்பணம். ராதே கிருஷ்ணா.